வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் பிளான்ங்க. இதில் நம்மளோட ஃப்யூச்சருக்காக அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு சூட் ஆகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளோட எதிர்காலத்துக்காக 1 கோடி ரூபாவோ அல்லது 2 கோடி ரூபாவோ நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிற சேவிங் பிளான் நிச்சயமாக உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போத்துலேருந்தே சேமித்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவான அமௌண்ட்டை சேமித்தாலே நம்மளோட கோலை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அண்ட் நம்ம இப்போ சம்பாதிக்கிற காலத்துலேயே நிறைய செலவுகள் இருக்குது, நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற லைஃப்பையும் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்போத்துலேருந்தே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதில் எவ்வளோ சேவ் பண்ணணும் அண்ட் அந்த சேவ் பண்ணுற பணத்தை என்ன சேஃபான ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், மணி சேவிங் பிளான்ஸ், டிப்ஸ், கோல் சேவிங் ஐடியாஸ் அண்ட் கோல் சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் பிளான். அண்ட் இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் இன்கம், அதாவது ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்பவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளான் சூட் ஆகும். பிகாஸ் 2 இன்கம் இருக்கிறப்ப நம்மளால் அதிக பணத்தை சேவ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு இல்லை நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப 2 பேர்லேயும் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கோலை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ நமக்கு இன்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட் ஈஸியாக சேவ் பண்ணலாம். இன்கேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட கோலை ஈஸியாக ரீச் பண்ணலாம். அண்ட் இந்த கோல் உங்களுக்கு டபுள் இன்கம் இருக்குது, இல்லை ஒருத்தரே அதிகமான இன்கம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட இன்கம்மை பொறுத்தும் உங்களோட நீட் பொறுத்தும் இந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணலாம். பிகாஸ் இது லாங் டேர்ம்க்கான ஒரு சேவிங் மெத்தடு, நம்மளோட ஃப்யூச்சருக்காக. ஸோ நம்ம லாங் டேர்மாக சேவ் பண்ணணும். அண்ட் இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லிடணும் 1 crore or 2 crores நம்மளோட கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு. அண்ட் அதுக்கான டைம் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வருஷத்தில் நம்ம இந்த கோலை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சேவிங் பிளானு. பிகாஸ் நமக்கு ஃப்யூச்சருக்காக நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடணும். நீங்கள் ஒரு 30s இருக்கீங்க அப்படின்னா கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு 55 வயசில் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான பணத்தை நம்ம ஈஸியாக சேவ் பண்ணலாம். பட் இதில் நமக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா லாங் டேர்ம் அப்படிங்கிறப்ப நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணும். அண்டு சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேவ் பண்ணுற பணத்தை ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட பணம் வளரும். நம்ம அந்த பணத்தை அப்படியே வச்சுருந்தோன்னா நமக்கு அந்த டைமில் அந்த பணத்தோட வேல்யூ இறங்க தான் செய்யுமே தவிர ஏறாது. ஸோ நம்ம ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறப்ப நமக்கு அதுலேருந்து நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. பிகாஸ் இது நம்ம லாங் டேர்முக்கு போடுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிபிஎஃப்க்கு இன்னும் சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு நம்ம இதில் பார்க்க போகிறோம். லாங் டேர்ம் அப்படிங்கிறப்ப நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற ஒரு ஸ்கீமாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 years. ஸோ லாங் டேர்ம்ன்றப்ப மினிமம் 15 yearsல ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட கோல் ஆனால் 25 வருஷம். ஸோ 25 வருஷம் சேவ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 15 years முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 5 years பிளாக்காக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 20 வருஷம் திரும்ப இன்னொரு 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ 25 வருஷம் நம்ம அந்த மாதிரி சேவ் பண்ண முடியும். அண்டு இல்லை எனக்கு 15 years வரைக்கும் தான் என்னால் சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப நம்ம அந்த டைம்லேயும் கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு 30s இருக்கோம் அப்படின்னா ஈஸியாக 55 years வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அண்ட் இதில் கரண்ட்டாக இப்போ கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1%. அண்ட் இதில் மினிமம் டெபாசிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மினிமம் 500 rupees நம்ம டெபாசிட் பண்ணணும். அண்ட் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா
ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 1,50,000 வரைக்கும் கட்ட முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து கட்ட முடியாது. அண்ட் ஒருத்தர் பேரில் ஒரு அக்கௌண்ட் மட்டுமே ஓப்பன் பண்ண முடியும். அதனால தான் இதில் நான் வந்து 2 பேர் சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னேன். டபுள் இன்கம் இருக்குது, இல்லை ஒருத்தரே இன்கம் நீங்கள் இருந்தாலும் 2 பேர் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் 2 கோடி ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக 1,50,000 ருபீஸ் தான் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் நமக்கு அதில் டேக்ஸ் இருக்கும், கமிஷன், இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதெல்லாம் போகும். பட் இதில் வந்து நமக்கு நம்ம டெபாசிட் பண்ணுற பணமும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் டிடக்ஷனில் வரும். இந்த 1.5 lakhs ஒரு இயருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கிடைக்கிற வட்டி, நமக்கு கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ஒரு வருஷத்துக்கு மினிமம் டெபாசிட் 500 சொன்னேன். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி சேவ் பண்ணுறோம். ஒரு மாதம் கட்ட முடியல அப்படின்னாலும் நமக்கு இதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்கலாம். இல்லை மொத்தமாக ஒரு வருஷத்தில் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வருது அப்படிங்கிறப்ப மொத்தமாக ஒன் டைமாகவும் கட்டிக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் கட்டலாம், ஒரு மாதம் விட்டும் கட்டலாம். நம்ம அதனால் ஒரு மாதம் கட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஸ்டாப் ஆக வேண்டியதில்லை. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை வந்து கட்டிகிட்டே வரலாம். ஒரு மாதம் கட்டலைனாலும் அடுத்த மாதம் நீங்கள் சேர்த்து கட்டிக்கலாம். ஸோ அதனால் நம்ம பிரச்சனை இல்லை. பிகாஸ் நிறைய ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸடான அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. மேக்ஸிமமாக ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய், அதை நீங்கள் ஒன் டைமாக கட்டினாலும் சரி, இல்லை பிரித்து கட்டினாலும் சரி, எப்படி வேணாலும் நம்ம வந்து பே பண்ண முடியும். அண்ட் இப்போது நம்ம 1 crore or 2 crores அப்படிங்கிற கோலை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானை பார்க்கலாம். இப்போ 1 கோடி ரூபாய் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதம் வந்து 12,500 வந்து மேக்ஸிமமாக நம்ம வந்து சேவ் பண்ணணும். பிகாஸ் ஒரு வருஷத்துக்கு 1,50,000 வந்து நம்ம டெபாசிட் பண்ணோன்னா நம்ம வந்து 1 கோடி ரூபாய் வந்து ரீச் பண்ண முடியும் 25 இயர்ஸில். அப்போது மாதம் நம்ம 12,500 சேவ் பண்ணணும். இதே வாரம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு வாரத்துக்கு 3,125 அப்படின்னு ஒரு மாதத்தில் 4 வாரம் நம்ம சேவ் பண்ணணும். இல்லை டெய்லி சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோனா ஒரு நாளைக்கு 417 அப்படிங்கிற அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து வச்சாலே நம்மளால் 1 crore ருபீஸை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சருக்காக நம்ம சேவ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கான அக்கௌண்ட்டு. இதே நீங்கள் மேக்ஸிமம் ஒருத்தர் அக்கௌண்ட்டில் வந்து 1,50,000 தான் போட முடியும்னு சொன்னேன். ஸோ 2 பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் 2 கோடி அப்படிங்கிறப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து சேமிக்கலாம். ஸோ அப்போ இன்னொரு அக்கௌண்ட் ஒய்ஃப் பேரில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே 12,500 மேக்ஸிமமாக நம்ம வந்து சேவ் பண்ணலாம் மந்த்லி. இல்லை மேக்ஸிமம் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 1.5 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மாதம் அதாவது 2 கோடி ரூபாய் நீங்கள் மொத்தமாக சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய காசு 25,000. அண்ட் வாரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 6,250. டெய்லி அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு 834 எடுத்து வச்சோன்னா 25 வருஷத்தில் நம்ம 2 கோடி ரூபாவை ரீச் பண்ண முடியும். இது வந்து ஒருத்தரோட இன்கம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அன்ஆர்கனைஸ் செக்டர், நிறைய இன்கம் வரும். பட் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கீம்ஸும் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து இப்போது கவர்மெண்ட் ஆஃபீஸோ ப்ரைவேட் ஆஃபீஸ்னப்போ நமக்கு வந்து அதில் வந்து பிஎஃப் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை செய்கிறவங்க கூட இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமமாக 2 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 25,000 எடுத்து வைக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஏர்ன் பண்ணுறீங்க, ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வருது, ஆளுக்கு 50,000 சம்பாரிச்சோம் அப்படின்னா கூட அதில் ஒரு 25% நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அமௌண்ட் எடுத்து வைக்கணும். அண்ட் இதில் நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒருத்தர் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமமாக வந்து 1.5 லட்சம் ரூபாய் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மாதம் 12,500 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அது கட்டுறப்ப நம்ம 25 வருஷம் அதே மாதிரி கட்டிகிட்டே வரோம் அப்படின்னா நம்ம கட்டியிருக்கிற தொகை வந்து பார்த்திங்கன்னா 37,50,000 இருக்கும் 25 இயர்ஸில். இது நம்ம கட்டின பணம். அண்ட் அதுக்கு கிடைக்கிற வட்டி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வட்டிப்படி நான் போட்டிருக்கேன் 7.1%. ஸோ இதில் நமக்கு வட்டி மட்டுமே எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா 65,58,015. ஸோ இது நம்ம கட்டின அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாகவே கிடைக்குது. ஸோ 37 லட்ச ரூபா கட்டியிருக்கோம். நமக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா 25 வருஷம் முடிவில் 1,03,08,015 நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஏர்லியாகவே சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா 25 வருஷத்தில் நம்மளால் ஈஸியாக அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்காக சொல்லியிருந்தேன். இதே இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, மாதம் 25,000 நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேயும் இதே மாதிரி மாதம் 12,500 போட்டு வரலாம். ஸோ செகண்ட் அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
25 வருஷம் கட்டுறப்போ அதே மாதிரி மெச்சூரிட்டி அமௌண்ட்டு நமக்கு 1,03,08,015 ரூபாய் கிடைக்கும். ஸோ 2 அக்கௌண்ட்டும் சேர்த்தோன்னா நமக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேலே கார்பஸ் வந்து நமக்கு ஃப்யூச்சருக்காக கிடைக்கும். அண்ட் நீங்கள் இதை வந்து 25 இயர்ஸ் சொல்லியிருந்தேன். நீங்கள் 15 இயர்ஸ்லேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சாலும் மினிமம் வந்து 15 இயர்ஸ். அந்த டைம்லேயே நம்ம அதுக்கப்புறம் கட்ட முடியாதுன்னு நீங்கள் யோசிச்சாலும் 15 இயர்ஸில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பே பண்ணாலும் பண்ணலாம். 15 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். இது 20 வருஷம் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு நான் சொல்கிறது 65 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸோ நம்ம இயர்ஸ் ஏற ஏற நமக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். பிகாஸ் இது வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் 2 பேர் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு மாதம் 25,000 ரூபாய் நம்ம சேமித்தோம் அப்படின்னா 2 கோடி ரூபாய்க்கு மேலே நம்மளால் ஈஸியாக நம்மளோட கார்பஸை ரெடி பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.